எனக்குன்னு ஒரு எந்த அட்ராக்டிவ் ஸ்கில்ஸுமே இல்லை, எனக்குன்னு எதுவுமே இல்லை. நான் யாருன்னே எனக்கு தெரியல, என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. எப்படி தான் இந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறதோ, எனக்கு இப்படி இருக்கிறதோட செத்தரலாம் போல இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பைத்தியம் பிடிக்குது. Bro, stop it. Stop right there. Like இதெல்லாம் பண்ணாதான், இதெல்லாம் இருந்தால் தான் நீ அட்ராக்டிவ், நீ வந்து மற்றவங்களுக்கு ஒன்று பிடிக்கும் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் உனக்கு முதல்ல ஒன்று பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு பிடிக்குதா இல்லையாண்டு. எதுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுனா சில பேர் சொல்லுவாங்க பொண்ணுங்க அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோஸ். I'm not getting that. ஸோ நான் பண்ணுறதுக்கு காரணம், ஒருத்தர் உங்களை மேலே இன்ட்ரெஸ்டட் இருந்தால் தான், அட்ராக்டிவ்னஸ் இருந்தால் தான் உனக்கு ஒரு வேலை ஆகணுனாலும் அந்த வேலை நடக்கும். ஒரு இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்சிருக்கணும், அவங்க மேலே அட்ராக்ட் ஆனால் தான் அந்த வேலை உனக்கு கிடைக்கும். சப்போஸ் நீ ஒரு பிஸ்னஸே நடத்தினாலும், ஒரு ப்ரொபோசல் கொடுக்குற, ஒரு மணி போடுற, அவங்க மேலே அட்ராக்டடாக இருந்தால் தான், அந்த வேர்தினஸ் இருந்தால் தான் அந்த வேலையை நடக்க போகுது. ஸோ நான் இன்னைக்கு வந்து லைக் இந்த ஹேபிட்ஸ்லாம் இருந்தால் தான், இந்த கிட்டார் வாசிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தால் தான் நீ அட்ராக்டிவாக இருப்ப அப்படிங்கிறத விட, இதெல்லாம் இல்லாமல் ஒன்றை நீயே ரியலைஸ் பண்ணிக்கிட்டா கூட யூ வில் பி டேம் அட்ராக்டிவ் மேன். இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா லைக் எப்படி சொல்லலாம், ஒரு பேப்பர் ஆட்ல வர மாதிரி எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங், அந்த மாதிரி தான் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ்லாம். பட் நமக்குள்ள சில ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது என்னங்கிறத ஒரு 7 surprising habits. ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா you are 10x 20x 100x 1000x attractive. ஆனால் அதெல்லாம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி let's roll the intro. Number 1, understanding your self-worthiness. உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கும். ஸோ நீ தகுதி உடையவன் அப்படிங்கிறத எப்பவுமே நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அவன் அதில் வல்லவனா இருக்கான், இவன் இதில் வல்லவனா இருக்கான், இவன் இதில் செம்மையாக இருக்கான் அப்படிங்கிறதுக்காக நீ கீழே கிடையாது. அவனுக்கு ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்கலாம். அதே மாதிரி உன்னோட வர்தினஸ் உனக்கு தெரியணும். நீ எவ்வளோ கேப்பபிலிட்டி, உன்னோட கெப்பாசிட்டி என்ன, நீ எவ்வளோ தகுதி இருக்குது அப்படிங்கிறத நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்காக அவனுக்கு அது இருக்குது, எனக்கு அது இல்லைங்கிறதுக்காக oh my god I'm not this I'm not that அப்படின்னு நீ நினைக்கிறத விட you are worthy, நான் தகுதி உடையவன் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். யாருக்கு கீழேயும் இல்லை, யாருக்கு மேலேயும் இல்லை. You have to understand. Number 2, you learn from mistakes. வாழ்க்கையில் எவனா இருந்தாலுமே மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. யாரா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அப்பாட்டகராக இருந்தாலும் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது ரொம்ப இயல்பான விஷயம். அது மனுஷ இயல்பு. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நீ உன்னை நீயே மன்னிச்சிக்கணும். ஓகே, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், உன்னை நீயே ஃபர்கிவ் பண்ணிட்டு ஒரு புது லைஃபுக்கு, ஒரு புது ஹேபிட்குள்ள நுழைய பார்த்தியா, அதுவும் அட்ராக்டிவாக இருக்கும். உன்னோட பழைய ஆக்டிவிட்டீஸ்னால உனக்கு ஒரு பேர் கெட்டு போயிருக்கலாம். படத்தில் கூட பார்த்துருப்போம், ரொம்ப மோசமான வில்லன் கூட ஒரு சில சம்பவங்களால் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு சாந்தமான நிலைக்கு வந்து அவர் நல்லவனா உலகமே லைக் அதை காட்டுவாங்க. அந்த படத்துலேயே அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டான், அவன் நல்லவன் அப்படின்னு காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் உன்னோட மிஸ்டேக்ஸை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபர்கிவ் பண்ணிவிட்டு, நீயே உன்னை மன்னிச்சிக்கிட்டு அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணி புது மனுஷனாக வரது கூட ஒரு நல்ல அட்ராக்டிவ்னஸ், ஒரு நல்ல ஹேபிட். அது ஒன்று இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக ஆக்குங்கிறத மேவரிக் சொல்லலை, பொதுவாகவே எல்லாருமே சொல்லுவாங்க. நம்பர் 3, இந்த மாதிரி கிட்டார் வச்சுட்டு அப்படின்லாம் பேசுகிறத விட ஒரு தேங்க்யூ, ஒரு சாரி. உனக்கு ஒருத்தர் யாராவது நல்லது பண்ணியிருக்காங்கன்னா தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறது வரும். நீ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிறதுக்கு ஐம் சாரி, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுலையும் நீ கீழே இறங்கி போக மாட்டா. அதனோட அட்ராக்டிவ்னஸ் லைக் மைண்ட் ப்ளோயிங்காக மேலே கொண்டு போகுது. வாட் அ கிரேட் திங். ஜஸ்ட் ஒரு தேங்க்யூ, ஜஸ்ட் ஒரு சாரி நம்ம லைஃப்பில் ரொம்ப பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக கொண்டு போகும். உன்னை நீயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, தப்பு பண்ணிக்கிட்டுனா சாரி கேட்குறதுலையும், உனக்கு யாராவது நல்லது பண்ணாங்கன்னா தேங்க்யூ சொல்கிறதுலையும் குறைஞ்சி போயிட மாட்டோம். நம்மளோட அட்ராக்டிவ்னஸ் into 100x, wow, what a miracle, அந்த மாதிரி பெருசாக தான் போகுது. So you got to understand this. Let's roll the next point. Number 4, you are curious about new things. அதாவது ஒரு வாழ்க்கையில் புது விஷயம் வரும்போது ரொம்ப க்யூரியஸாக, என்தூசியாஸ்டிக்காக, எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆர்வமாக அந்த விஷயத்தில் நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுறது. லைஃப் டெய்லி ஒரு நியூ சேலஞ்ச் தான். நேற்று இருக்கிற மாதிரி இன்றைக்கும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம நடக்கிற ஒரு விஷயத்தையும் க்யூரியாசிட்டியோட லைக் ஒரு ஹைப்போட பண்ணினா அது ஒரு அட்ராக்டிவ்னஸ் தான். பிகாஸ் ஒரு சேம் விஷயத்தை திரும்ப போரிங்காக அப்படி பண்ணுறதுக்கும் ஐம் கோனா டூ இட் லைக் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுவும் மற்றவங்க முன்னாடி உன்னை வந்து ரொம்ப ரெஸ்பெக்டிவாக காட்ட போகுது. ஸோ அட்ராக்டிவ்னஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு ரெஸ்பெக்டிவாக அவன் எந்த வேலை கொடுத்தாலும் ரொம்ப ஹைப்பாக செம்மையாக இன்ட்ரெஸ்டடோடு செய்வான். தட் இஸ் ஆல்சோ அன் அட்ராக்டிவ்னஸ். தட் வில் கிவ் யூ ரெஸ்பெக்ட் மேன். இப்படி நல்ல விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கேன். மேவரிக் ஃபேமிலியில் யூ காட் பி ஜாயினிங், லைக் நீங்கள் ஜாயின் பண்ணியும். அண்ட் இந்த வீடியோக்கு 7.5K லைக்ஸ்
பண்ணுவீங்க. ஐ நோ, ஐ ட்ரஸ்ட் மை மேவரிக் ஃபேமிலி. என்னோட மேவரிக் ஃபேமிலியை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். நம்பர் 5, யுவர் ஓப்பன் பாடி லாங்குவேஜ். உன்னோட பாடி லாங்குவேஜ் எப்போவுமே சொல்கிறேன், ஓப்பன் டு ஆலாக இருக்கணும். நம்ம குறுக்கடா இல்லை நான் ஒரு இன்ட்ரோவர்ட், நீ இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் கூட இதை நீ காட்டிக்க கூடாது வெளியில். இல்லை நான் இதுக்கெல்லாம் நான் சேர மாட்டேன், இல்லை அப்படின்னு பாடி லாங்குவேஜ் எப்பயுமே காட்டி கொடுக்குறேன். யூ ஹேவ் டு ஓப்பன் டு ஆல், லைக் பிரேவ் மேன் அப்படி இருக்கணும். தட் ஓப்பன் ஆட்டிடியூட், ஓப்பன் மைண்டட் பாடி லாங்குவேஜ். நீ ரொம்ப குறுக்கடாக இருக்க, இல்லை நான் இதுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு பாடி லாங்குவேஜோட ரொம்ப பாசிட்டிவாக பிரேவான போல்டான பாடி லாங்குவேஜ், லைக் மிரரிங்காக இருக்கணும். உனக்கு அவன் என்ன கொடுக்குறானோ அதுதான் திரும்பி கொடுக்கணும். அது மற்றவங்க கிட்ட வந்து ஒரு ரொம்ப அட்ராக்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும். தட் ரெஸ்பெக்ட்ஃபுல்னஸ்னே சொல்லலாம். அட்ராக்டிவ்னஸோட ரெஸ்பெக்ட்ஃபுல்னஸ், வாட் அ வேர்ட். ஸோ அந்த மாதிரி உனக்கு இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஓப்பன் பாடி லாங்குவேஜ் தான் நீ என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்கான பர்சன்னே வெளியில் காட்ட போகுது. உனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பட் யுவர் பாடி லாங்குவேஜ் வில் ஃபெச் யூ. அதாவது அது பிடுங்கி தரும், கிராப் பண்ணி உனக்கு ஒரு அட்ராக்டிவ்னஸும் உடம்புக்குள்ளார ஏதோ ஒரு பெரிய ஒரு ப்ரோட்டீன் பவுடர் குடிச்ச மாதிரி ஒரு சத்து கொடுக்க போது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். நம்பர் 6, யூ காட் லிவ் இன் த மூமெண்ட். உன்னோட ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் தான் நீ வாழணும். ஸோ அந்த மாதிரி கேரக்டரில் இருக்க, அது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்க ஒரு பசங்களோ பொண்ணுங்களோ ஒரு ஹியூமன் பீயிங்கோ வில் என்ஜாய் த லைஃப். ஃப்யூச்சரில் என்னவா நடக்கலாம், நீ இருக்கலாம் இல்லாமல் போகலாம். இந்த செகண்டே கூட கௌதம் இல்லாமல் போகலாம், இந்த செகண்டே கூட என்ன நான் இருக்கிறேன் இல்லாமல் கூட போகலாம். இட் ஹேப்பன்ஸ், குவைட் ஹேப்பன்ஸ். அதே மாதிரி உன் பாஸ்ட் நடந்தால் உன்னால் மாற்றவே முடியாது, என்றைக்குமே உன்னால் மாற்றவே முடியாது. ஸோ இதெல்லாம் நினச்சிட்டு கஷ்டப்படுறதோட இந்த மூமெண்ட் என்னோட ஃப்யூச்சருக்காக நான் ஒர்க் பண்ண போகிறேன், என் பாஸ்ட்டில் நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் நான் மாற்ற போகிறேன், நான் ஒரு பெரிய புது மனுஷனாக வர போகிறேன். இந்த மூமெண்ட்டில் லிவ் பண்ணி சிரிச்சுக்கிட்டு ஒரு ஹாப்பியாக ஜாயாக வாழ்கிறது தான் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட பர்சன். அது வந்து உன்னோட ரெஸ்பெக்ட், உன்னோட அட்ராக்டிவ்னஸை இன்ட்ரூ 1000 இன்ட்ரூ 10,000 இன்ஃபினிட் டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகுது. பிகாஸ் யூ ஆர் லிவிங் இந்த மூமெண்ட், இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல நீ வாழ்ற. நம்பர் 7, இந்த எல்லா ஸ்கில்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கிறதுக்கு உனக்கான டைம் இருக்கணும். ஸோ யூ காட் மேக் டைம் ஃபார் யோர் செல்ஃப். அதாவது உனக்கான டைமை நீ கொடுத்தாகும். அப்போ தான் உன்னோட புது ஸ்கில்ஸை நீ பண்ண முடியும். இல்லை நீ பண்ண தப்பை ரெக்டிஃபை பண்ண முடியும். எல்லாத்துக்குமே உனக்கான டைம் இருக்கணும். ஸோ உனக்கான டைம் உன் லைஃப்பில் நீ கொடுக்க ஆரம்பிச்சினாவே இந்த அட்ராக்டிவ்னஸ், இந்த புது ஸ்கில்ஸு, இந்த புது விஷயம்லாம் கற்றுக்கிறது எல்லாமே உன்னால் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ அன் அட்ராக்டிவ்னஸ். பிகாஸ் ஒரு புது ஸ்கில்ஸை கற்றுக்கிறதோட உனக்கான ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ கற்றுக்க போகிற. ஸோ யூ வில் பி வின்னிங். இந்த மேவரிக் ஃபேமிலியில் இருந்துட்டு வின் பண்ணலினா எப்படி? வி ஆர் த மோஸ்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட் பீப்புள் இன் த வேர்ல்டு அப்படின்னே சொல்லுவேன். ரொம்ப பாசிட்டிவான பீப்புள் இந்த உலகத்தில் அப்படின்னா மேவரிக் ஃபேமிலினே நான் சொல்லுவேன். ப்ரௌடாக சொல்கிறேன்ல, பிகாஸ் ஐ லவ் மை ஃபேமிலி. உங்களை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். உங்களால் தான் நான் இருக்கேன். ஐ லவ் யூ. ஸோ இந்த 7 விஷயத்தில் ஒன்றுனா நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. 2022 உங்களோட இயராக இருக்க போகுது. பிகாஸ் புது ஸ்கில்ஸ் கற்றுக்கணும்னு உடனே அவசியம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு புது ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். நம்மளோட பிளானரோட ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் சீக்கிரமாக ஓப்பன் பண்ண போகிறேன். அண்ட் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். உங்களோட கையில் நம்மளோட பிளானர் இருந்து உங்களோட 2022 செம்ம ட்ராக்கிங்காக, லைக் செம்ம சூப்பர் பவராக கொண்டு போகிறதுக்கு Maverick ஹெல்ப் பண்ண போகிறாங்க போது ஐ ஆம் ஜஸ்ட் ஹாப்பி டு த கோர். ஐ நோ யூ வில் பி கெட்டிங் ஆல் த பிளான்ஸ். எல்லா பிளானருமே நீங்கள் வாங்குவீங்கன்னு தெரியும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த Maverick உங்களை பார்க்குறான். Until then, it's bye from your Maverick. Ta-da, bye-bye, take care. Peace out.